ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான மட்டன் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு மட்டன் ரொம்ப பிடிக்கும். ஆனால் டயட்டில் நீங்கள் மட்டன் எடுத்துக்க முடியாது, அது ரொம்ப ஃபேட் அதிகம். ஸோ இப்போ சிக்கனை எப்படி மட்டன் மாதிரி செய்யுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு நான் 300 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கிட்டேன். சிக்கனை இந்த மாதிரி சின்ன சின்ன மட்டன் கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது செய்கிறதுக்கு மிளகு, ஜீரகம், சோம்பு இதெல்லாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். 3 ஒரே அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு வானல் வச்சுட்டு எண்ணெய் எதுவும் ஊற்ற வேணாம், இதை இந்த மாதிரி போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப நேரம் ரோஸ்ட் ஆக வேணாம், ஒரு நிமிஷம் ரோஸ்ட் ஆனாலே போதும். உங்கள்கிட்ட மல்லி இருந்தால் அதை கூட இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த பவுடராக சேர்க்கறனால இதில் நான் ஆட் பண்ணல. இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் இதை அரைக்கும்போது தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வானல் வச்சுட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் நான் 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 3 கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக பொரியட்டும். இப்போ இது கூட ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 15 சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கொஞ்ச நேரத்துக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு ஃபுல் பூண்டை உரிச்சு வச்சுருக்கேன், இதை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் நான் எடுத்து வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நான் மூடி போட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கிறேன். நம்ம இந்த சிக்கன் பீசஸ்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக வெட்டியிருக்கனால இது ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த அளவுக்கு சூப்பராக குக் ஆகிடும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது எக்ஸ்ட்ரா ஒரு புளிப்புக்கு தான், உங்களுக்கு அந்த புளிப்பு பிடிக்காதுன்னா இதை ஆட் பண்ணாதீங்க. இப்போது தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது கூட கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஆட் பண்ணும்போது அந்த சிக்கனுக்கு இது ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும். ஃபைனலாக இதை ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்ம டேஸ்டியான மட்டன் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு மட்டன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணிக்கோங்க, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.